சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அடிமேல் அடியாக அடுத்தடுத்த தீர்ப்புகளால் திக்குமுக்காடும் திமுக. ஒரே வாரத்தில் தலைமைக்கு தலைவலியை ஏற்படுத்திய திமுகவின் அமைச்சர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். துரைமுருகன், பொன்முடி, செந்தில் பாலாஜி, அந்த வரிசையில் தற்பொழுது பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் அவர்களது வழக்கும் இன்று நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என்று. சரி, இன்று என்ன செய்தியை பார்க்க போகிறோம் என்பதை நாம் கூறுகிறோம். செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றால் அவரை திகார் சிறைச்சாலையில் அடைக்கலாம், அவரது ஜாமீனை ரத்து செய்யலாம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருந்தார்கள். செந்தில் பாலாஜிக்கு கெடுவும் கொடுக்கப்பட்டது. 28ஆம் தேதி நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறும் பொழுது செந்தில் பாலாஜி ஜாமீன் வாங்கும் பொழுது எப்படி இருந்தாரோ அதே நிலைமையில்தான் இருக்க வேண்டும் என்பதை உத்தரவையும் பிறப்பித்திருந்தார் நீதிபதி. தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் கவனித்து வரக்கூடிய மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு துறையே யாருக்கு வழங்கப்படும் என்ற கேள்விகள் சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாக மாறியது. இந்த நிலையில்தான் சட்டசபையிலேயே ஸ்டாலினை எதிர்த்து கேள்வி கேட்ட அமைச்சர் என்றால் PT பழனிவேல் தியாகராஜன் தான். அவருக்குத்தான் அந்த பதவியை கொடுக்க வேண்டும். அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்குவது கடினம். அப்படியே அழுத்தம் கொடுத்தால் ஆடியோவை போட்டுவிட்டு இவர்கள்தான் என்னை அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்பதை கூறும் விதமாகவும் PT பழனிவேல் தியாகராஜன் பேசுவார் என்று அவருக்கு ஆதரவாக பலரும் கூறி வருகிறார்கள். இன்று நடைபெறக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒன்று PT பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு கொடுக்கப்படும், இல்லை என்றால் அந்த 2 துறையும் கூடுதலாக தங்கம் தென்னரசு அவர்களுக்கே கொடுக்கப்படும். ஏற்கனவே அவர்தான் அந்த துறையை கவனித்து வந்தார் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த பொழுது. தற்பொழுது நிதியமைச்சராக தங்கம் தென்னரசு அவர்கள் செயல்பட்டு வருகிறார். மீண்டும் தங்கம் தென்னரசிற்கே கொடுக்கலாமா அல்லது PT பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு மதுவிலக்கு மற்றும் மின்சாரத்துறையை கொடுக்கலாமா? சரி, செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். அடுத்து என்ன நடக்கும்? 28ஆம் தேதி நீதிமன்றம் வழக்கில் செந்தில் பாலாஜி நேரடியாக ஆஜராக வேண்டும். அதில் அதிமுக ஆட்சியின் பொழுது செய்த ஊழல், முறைகேடு, வேலை வாங்கி தருவதாக கூறி பண பரிமாற்றம், இதனை விசாரணை செய்த அமலாக்கத்துறை அதிகாரிகள்